ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ அன்அஃபிஷியலில் யாரெல்லாம் முதலிடத்துல இருக்கா, யாரெல்லாம் ரெண்டாவது இடத்துல இருக்கா, இல்லை இந்த கேமோட டைமென்ஷன் எப்படி மாறப்போகுது, ஓட்டிங் பற்றின ஃபுல் நிலவரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓட்டிங் அனாலிசிஸ் ஆரம்பிச்சாச்சு. ஸோ அன்அஃபிஷியலில் ஓட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு அஃபிஷியல் ஓட்டிங் காலையில் 11 மணி வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுவேன். அடுத்து இன்னொரு அஃபிஷியல் ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 8 மணி வீடியோவில் நான் அப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ 2 வீடியோவில் டைட்டில் மாற்றிருந்தா கூட நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஓட்டிங் பற்றி நான் சொல்லியிருப்பேன். 11 மணிக்கு மேலே போடுற வீடியோவும் 8 மணிக்கு மேலே போடுற வீடியோவும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி அன்அஃபிஷியலில் என்ன இருக்குது, கானா வினோத்தோடைய ஓட்ஸ் யாருக்கு போகுது அப்படின்ற 2 விஷயம் தான் இப்போ பார்க்கணும். ஓகே? ஸோ கானா வினோத் இப்போது யாருக்கு ஆப்போசிட்டாக இருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு ஆப்போசிட்டாக இருக்கார். ஸோ கமருதீனுக்கும் கானா வினோத் அவர்களுடைய ஓட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கும் இவருடைய வாக்குகள், கானா வினோத்துடைய வாக்குகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ யார் முதலிடத்தில் இருக்கா, யார் 2ஆம் இடத்துல இருக்கா, யாருக்கு இந்த பிக் பாஸோடைய கோப்பை கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இன்னும் இந்த வாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, திங்கக்கிழமை வந்துருச்சு, இன்னும் சர்லுன்னு போயிடும். இந்த வாரம் டாஸ்க்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து ஃப்ரீஸு, அடுத்து டிக்கெட் டு ஃபினாலே, அடுத்து ப்ரீவியஸ் கண்டஸ்டன்ஸு, அடுத்து ஃபினாலே வாரம் கேஷ் பாக்ஸ் முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் டைமென்ஷனே கேமு. இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. கேம் நம்மளை மீறி போயிடுச்சு, அவ்வளோதான். சரிங்களா? இந்த ஒரு வாரம் முடிஞ்சால் சர்ன்னு ஓடிடும். 4 வாரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஃப்ரீ டாஸ்க் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து டிக்கெட் டு ஃபினாலே முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கடுத்து சரசரன்னு பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா கும்பிடு போட்டுடலாம் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ யாருக்கு அன்அஃபிஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்களுக்கு நல்ல வாக்குகள் இருக்குது. கிட்டத்தட்ட 6490 வாக்குகள், 21% வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ திவ்யாவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் எனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா கேமில் அவங்க பெருசாக ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. சாண்ட்ரா பண்ண அளவுக்கு கூட திவ்யா பண்ணல. பட் எதனால் இவ்வளோ ஓட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிஆர் அப்படின்ற ஒரு குரூப் தான். மக்களுடைய மனதை வென்றாலாம் கேட்டிங்கன்னா இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, மக்களுடைய மனதையும் வென்றிருக்கிறார்கள். பட் பிஆரோடைய பாதிப்பு அன்அஃபிஷியலில் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால இதில் திவ்யாவுடைய ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்க முடியுது. பட் அஃபிஷியல் நாளைக்கு புட்டு தெரிஞ்சிடும் என்ன லெவலில் இருக்காங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்வதிக்கு 4725 வாக்குகள், கிட்டத்தட்ட 2000 வாக்குகள் லீடிங் பார்த்தீங்கன்னா திவ்யா போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னா கானா வினோத்துடைய வாக்குகள் யாருக்கு போகுது. ஏன்னா கமருதீனுக்கும் 4000 வாக்குகள் வந்துருச்சு. ஸோ கமருதீனுக்கும் திவ்யாவுக்கும் பிரித்து போடுறாங்களா கானா வினோத்துடைய ஃபேன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா பார்வதிக்கு அவங்க போடுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பார்வதிக்கு யூஸ்வலாக எந்த ஒரு ரைஸும் தெரியல, அவங்களுடைய ஓட் மாதிரி தான் இருக்குது. பட் திவ்யாவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அப்நார்மல் ஒரு ஓட்டிங் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கமருதீனுக்கும் இந்த அளவு ஓட்டு இருக்காது, அவருக்கும் அதிகமாக ஓட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது. ஸோ அந்த 2 ஓட்டையுமே இவங்க பிரித்து போடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து அரோராவுக்கு 2887 ஓட்டு. அரோரா எனக்கு தெரிஞ்சு ஓட்டு ஏதோ போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. கானா வினோத் உள்ளே வந்தால் தான் தெரியும். ஸோ மேபி 14வது வாரம் தான் நமக்கு தெரியும் யார் ஃபஸ்ட்டில் இருக்கா, யார் செகண்டில் இருக்கா அப்படிங்கிறது. மற்றபடி வேறு 2 டைமென்ஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து கவனிச்சிங்கன்னா சபரியும் கிட்டத்தட்ட ரொம்ப ஈக்குவலாக தான் போயிட்டுருக்காரு. அரோராவும் சபரியும் 2800, அவர் 2800 அந்த மாதிரி. சாண்ட்ரா 2200 ஓரளவுக்கு வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ சாண்ட்ராவுக்கு பிரஜினுடைய ஓட்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த சீரியல் நடித்தது அந்த ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த ஓட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா கனிக்கு 1600 ஓட்டு, சுபிக்ஷாவுக்கு 1500 ஓட்டு, எஃப்ஜேக்கு 1500, அமித்துக்கு 1500, ஆதிரைக்கு 500 ஓட்டு கூட இல்லை. ஸோ ஆதிரை இந்த வாரம் கன்ஃபார்மு. அதுவும் டபுள் எவிக்ஷனில் சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஜய் சேதுபதி திருப்பி அந்த படம்லாம் போட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஆதிரையை மிட் வீக்லேயே தூக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த வாரம். சரியா? இந்த ஓட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா ஆதிரையை அடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. இன்னொன்று ஆதிரையோட கேம் எஃப்ஜே கூட சமாதானம் பண்ணே முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் அவங்க வச்சுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் மிட் வீக்கில் ஆதிரையை தூக்குறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்கள விஜய் சேதுபதி முன்னாடி எவிக் பண்ண மாட்டாங்க. ஓகே, அந்த இதில் வச்சு. ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை தூக்கிடுவாங்க ஆதிரை, பாய் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெள்ளிக்கிழமை ஆதிரை தூக்கிட்டாங்கன்னா அப்போ 2 விஷயம் ஒரே விஷயம் என்ன, ஒன்று தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஒன்று இருக்கிறப்ப அமிதா எஃப்ஜேவா அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் நேரோட ஆயிடுச்சு. ஸோ அமித் இப்போதைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் அமித்தை கன்வெர்ட் பண்ணல வாக்குகள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. மேபி அஃபிஷியலில் அமித்துக்கு உழுதா அப்படிங்கிறது தெரியல.
ஸோ இப்போதைக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கனால நம்ம இதை வச்சு நம்ம போக முடியாது. ஓகே, இன்னும் வந்து இன்றைக்கி நைட் எபிசோட் முடியணும். அப்புறம் தான் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஓட் போடுவாங்க. இப்போ ஓட்டு போடுறதெல்லாம் வந்து இப்போ ஃபேன்ஸ் தான் ஓட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் அமித்துக்கு வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எஃப்ஜே இறக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஃப்ஜேயும் ஆதிரையும் இந்த வாரம் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஏன்னா எஃப்ஜே இப்போ வச்சு என்ன பிரயோஜனம்? வியானா வராமல் எஃப்ஜே ஒன்றுமே இல்லை. ஏன்னா இன்னொரு வாரம் வச்சிட்டிங்கன்னா டிக்கெட் ஃபினால் எடுத்துருவான்னா கஷ்டம் எஃப்ஜே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே தூக்கிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. சுபிக்ஷாக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஃப்ரீ ஸ்டார்ஸ் முடிஞ்சோடனே மேபி சுபிக்ஷாவை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப நேரம் ஒன்று ஆயிடுச்சு. ஓகே, இந்த வாரம் வெளியேற போகுது எஃப்ஜே ஆதிரை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அமித் இன்னும் ஃபேமிலி ரவுண்டில் அந்த எமோஷன்ஸ்லாம் இருக்கும். அவங்களுடைய ஒய்ஃப் குழந்தைங்களாம் வரும்போது பயங்கரமாக இருக்கும். அதனால் அமித் வந்து கண்டிப்பாக தூக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எஃப்ஜே ஆதிரை தான். ஓகே, பட் ரஞ்சித்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ் முன்னாடி தான் தூக்குனாங்க. அவருக்கு அவங்களுக்கு போன சீசனில் அவருக்கு வந்து நம்ம எதிர்பார்த்தோம் பிரியாராமன் உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் தூக்குனாங்க. ஸோ அந்த லெவலில் அமித்தை தூக்குவாங்களா அப்படிங்கிறத ஏன்னா அமித் இல்லை எஃப்ஜே இந்த 2 பேரில் தான் தோணுது. ஆதிரை மிட் வீக்கில் விஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. சரி, ஓகே, இப்போ மேட்ருக்கு வருவோம். திவ்யா அவங்க அந்த வாய்ஸ் ப்ராப்ளம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் எடுத்து கொடுமா அந்த பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றபடி கேமில் ஓரளவுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகேங்களா, கேப்டன் டிசியாக ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் இன்வால்மெண்ட் இருக்குது. எல்லா இதுலேயும் வந்து இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. ஷீ இஸ் அ குட் பிளேயர். சரியா, அதனால் டைட்டிலுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வதியோட கான்ட்ரிபியூஷனோட அதிகமாக போட்டிருக்காங்கன்னா இல்லை. ஓகே, ஆனால் ஓட்டின் அடிப்படையில் நான் அஃபிஷியல் பார்த்து முடிவு பண்ணுவோம். இந்த டாஸ்க் என்ன வரப்போதோ அவங்களுக்கு அந்த இது தீனி போடும். சரியா, அது திவ்யாக்காக இருந்தாலும் சரி பார்வதிக்காக இருந்தாலும் சரி என்ன டாஸ்க் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். ஏதோ கிளாக் டாஸ்க் அப்படின்றாங்க. சரியா, நேரம் பார்த்து ஆடலாமான்ட்டு. அது எப்படி நேரம் பார்த்து ஆடணும், நம்ம நேரம் செட் பண்ணுமாங்கிறதுலாம் தெரியாது. அதை நம்ம யோசிப்போம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஒன்று. அடுத்து பார்வதி பொறுத்த வரைக்கும் இந்த கமருதீனை தூக்கி போட்டு கேமில் இறங்கினாலே ஓட்டெலாம் வந்து அசால்ட்டாக தூக்கிட்டு போயிடலாம். ஓகே, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஃபஸ்ட் அவள் தான் இருக்க போகிறா அப்படிங்கிறது தான். ஓகேவா, அதனால் பார்வதியோடைய கேம் வந்து கமருதீன் இல்லாமல் கேமில் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ப்ளஸ் சில விஷயங்கள் வந்து ரொம்ப சண்டை போடாமல் எல்லாத்தையும் சண்டை போடாமல் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கணும். ஸோ பார்வதிக்கு அதனால தான் ஓட்டு வந்து ட்ராப் ஆகுது அப்படிங்கிறது இந்த வாரம் எதிர்பார்த்தது தான் ட்ராப் இருக்குன்ட்டு. பட் இட்ஸ் ஓகே. ஒரு வாரம் ட்ராப் ஒரு வாரம் அடுத்து எடுக்கிறதுல ஒரு மேட்ரு கிடையாது. கமருதீன் அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். நல்ல ஓட்ஸ் இருக்குது. ஆனால் அது கூட ஓட்ஸ் போடுறாங்க. பட் இருந்தாலும் பாரதியோடைய அந்த கேமில் கொஞ்சம் வெளியே வந்தால் நல்லாயிருக்கும். அரோராவுக்கு சபரிக்கெலாம் வந்து அவங்களுக்கு பிளே வந்து ஆடிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த ஓட்ஸ் வந்து நிற்கிது. அரோராக்கெலாம் இவ்வளோ ஓட்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கீழே இருந்தால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆட ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. சாண்ட்ரா ஒரு இந்த வாரம் ஆடலைன்னா வேஸ்ட். ஃப்ரீ ஸ்டார்ஸ் முடிஞ்சோன்னு தூக்கிடுவாங்க சாண்ட்ரா. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அது வரைக்கும் தான் வச்சுருப்பாங்க. ஸோ சாண்ட்ராக்கு பயங்கர ஆபத்து இருக்குது. அதனால் சீக்கிரம் கேமை அப் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கனி பெருசாக கேம் இல்லை, ஓட்டும் இல்லை. ஓகே, அவங்களுடைய கேம் வந்து முடிஞ்சிருச்சு. சரியா, சபரி கனி இவங்க கேம்லாம் முடிஞ்சிருச்சு. சுபிக்ஷா கேம்லாம் இனிமேல் எந்திரிக்க முடியாது. சுபிக்ஷா வாரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த டாஸ்க் வச்சாலும் வைக்கலாம் அவங்களுக்குலாம் ஒரு யோசனையும் இல்லை, ஒரு இதுவும் வராது. ஓகே, ஸோ எஃப்ஜே அமித் ஆதிரை 3 பேர் தான் டேஞ்சரில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அடுத்த வாரம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எவிக்ஷன் தான் நமக்கு கேமே. இனிமேல் வீக் டேஸில் இருக்கிறதா கேம் கிடையாது, வீக்கெண்டு தான் கேம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.